58வது திவ்யதேசம் இரட்டை திருப்பதி தொலைவெளி மங்கலம் பேர். தாமிரபரணிக்கு இந்த பக்கம் ஒரு திவ்யதேசம், அந்த பக்கம் ஒரு திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துக்கு பெருமை என்னன்னா, நம்மாழ்வாருடைய திருத்தாயார் உடையநங்கை, நம்மாழ்வாருடைய திருத்தாயாருக்கு உடையநங்கை. உடையநங்கை பிறந்த ஊர் எது? திருவெண்பரிசாரம் திவ்யதேசத்தில் உடையநங்கையுடைய அவதாரம். இந்த உடையநங்கை காரிமாறனை திருமணம் செய்து கொண்டு நம்மாழ்வார் மாறனாக பிறக்க, ஷடகோபராக பிறக்க, இவர்கள் குலத்தின் வழக்கப்படி இந்த பெருமாள் கிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சாளா. ஆனா பெரியவாடா சொல்லிட்டாளா, இது பாரு நீ நம்மாழ்வார் இந்த குழந்தையை மட்டும் அந்த பக்கம் கூட்டி போயிட்டியால, இந்த குழந்தை இந்த பகவானுடைய சௌந்தரியத்திலேயே அப்படியே மயங்கி போய் அவனுக்கே என்று ஆகிவிடும், கூட்டி போறியா கேட்டாளா. அம்மா சொன்னாலும் இல்லையே, கட்டாயம் கூட்டி போவேன், பகவானை சேவிக்க வேண்டியதுதானே நம் கடமைன்னு சொல்லி கூட்டி போயிட்ட. நம்மாழ்வார் இந்த பெருமாளை நினைத்தாலும் உருகி விடுவர். அப்பேற்பட்ட பெருமாள், 2 பெருமாள் இரட்டை திருப்பதி இல்லையா. தேவப்பிரான் என்கின்ற ஸ்ரீனிவாசர், அரங்கலோச்சனன் என்கின்ற செந்தாமரை கண்ணன், குடந்தை கண்ணி நாச்சியார். சுப்ரபர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி யாகம் பண்ணணும்னு நினைச்சார். யாகம் பண்ணும்போது பூமியை உழுதார். உழுதும்போது ஒரு தராசு தட்டு கிட்டியது, இன்னொரு பக்கம் ஊசி கிட்டியது. தராசு தட்டு என்பது ஆணாக, ஊசி என்பது பெண்ணாக ஆயிற்று. அப்பா சொன்னாரா, எங்களுக்கு விமோசனம் கொடுத்ததற்கு நன்றி. ஒரு காலகட்டத்தில் குபேரனுக்கு அந்தர்கத சிஷ்யர்களாக இருந்து கைங்கரியம் செய்து கொண்டு வந்தோம். தவறான கோலத்தில் இருந்ததால் குபேரன் எங்களை சபிக்க நாங்களும் இந்த தராசு தட்டாக ஒரு ஊசியாக பிறந்தோம். உண்மை போல ஒரு மகாஜானி, சுப்ரபர் போன்ற மகாஜானி எங்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறீரே. அவர் வித்யாதரனும் பத்னியாகவும் இருந்து தராசு முள்ளாகி மறுபடியும் விமோசனம் பெற்ற ஊர். திருந்து வேதமும் வேள்வியும் திருமகளிருக்கும் தாம் அறிந்து இருந்து வாழ பொருணல் வடகரை வந்து வன் துலைவெளி மங்கலம் கருந்தரக்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் பொருள் இருந்திருந்து அரவிந்தலோசன என்று என்றே நெய்திரங்குமே என்று சொன்ன ஒரு கஷேத்திரம் சுப்ரபரங்கிற மகிழ்ச்சி. இவாளுக்கு விமோசனம் கொடுத்துட்டு நித்திய பிறவி பெருமாளுக்கு தாமரை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக குளத்தில் சென்று தாமரை புஷ்பங்கள் எடுக்கிறான். பின்னாடியே பெருமாள் வருகிறான். ஒரு நாள் சட்டம் யார் வரா திரும்பி பார்த்தா பெருமாளை பார்த்துட்ட. பெருமாள் சொன்னாரா, தாமரை எனக்காக பறிக்கிறேன், ஆனா என் கண்ணை நன்றாக உச்சி நோக்கிப்பார், என் கண்ணழகா தாமரை அழகா. ஏன்னா பெருமாளுக்கு தாமரை கண்ணன். திருவள்ளுவர் திருக்குறள் எடுக்கிறார், தாமரை கண்ணால் உலகு. இந்த உலகு சொல்றதே தாமரை கண்ணனுக்கு சொந்தம். பரிமேலழகர் போன்ற மகத்தான தமிழில் எந்த துவேஷமும் செய்யாத மகாத்மானிகளாக இருந்தவர் அவள உரையில் எழுதிட்டார். தாமரை கண்ணான் என்றால் கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய உலகுன்னு எழுதிட்டார். அப்படின்னா திருவள்ளுவர் ஜெயினரா, பௌத்தரா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரா, இஸ்லாத்தை சேர்ந்தவரா, மதமே இல்லாம அவருக்கு வெறும் ஒரு தாடி மீசை மட்டும் வச்சு பஸ்ல உட்காந்து வச்சுள்ளோமா? அவர் என்ன பண்றதுன்னு கேட்டா, தாமரை கண்ணான் உலகு, கிருஷ்ண பக்தராக இருந்தவர். தாமரை கண்ணான் வெண்குணத்தான் பகவான் ஆதிபகவன் இந்திரன், இந்திரனை சாலும்பதி, மகாலட்சுமி, தவ்வை ஆத்தான தேவதைகளை கொண்டாடிட்டார். நிச்சயமா பரம மகாத்மான சனாதன தர்மத்தில் இருக்க தாமரை கண்ணான் அரவிந்தலோசன் பேரு. ஆச்சாரிய ஹிருதயத்திலே அள்ளிமணவாழ பெருமாள் நாயனாருடைய சூர்ணிகை பட்டித கடக துகடனா பாந்தவம் அவ்வூரிலே திகுணம். அஸ்வினி தேவதைகள் ஹவிர்பாவம், ஒவ்வொரு யாகத்திலும் தங்களுக்கும் ஹவிர்பாவம் வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கவும் தொலைவெளி மங்கலம். நம்மாழ்வாருடைய பெற்றோர்களும் இந்த ஊரை சார்ந்த பெற்றோர்களுடைய குலதெய்வம் வச்சுக்கோ, குலதெய்வம் இந்த ஊரை சார்ந்தவர். இது 58வது திவ்யதேசம்.